வணக்கம் மக்களே, நம்ம கொத்தவால்சோடி மார்க்கெட் வந்திருக்கோம். நம்ம கொத்தவால்சோடி மார்க்கெட்லேயே வந்து ரொம்ப கம்மியான விலைகளில் வந்து பூண்டு, புளி, மிளகாய், தனியா எல்லாமே வந்து வாங்குற ஒரே இடம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணங்கிட்ட இங்கே வாங்கிக்கலாம். மக்கள் கூட்டமும் வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து 1 கிலோ 2 கிலோ அதுமாதிரி தரமும் வாங்கிக்கலாம். ஹோல்சேலாக கேட்டாலும் தரமும் வாங்கிக்கலாம். நீங்கள் வெளியே எங்கேயாவது ஹோல்சேலில் வாங்குறது ஆசைப்பட்டீங்கன்னா வந்து ஒரு மூட்டையாக வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்ம அண்ணங்கிட்ட இங்கே வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 1 கிலோ தரம் வாங்கலாம். பாருங்கள், மக்கள் கூட்டமும் தரம் வந்துகிட்டே இருக்காங்க. இவங்க கிட்ட பூண்டு வந்து 1 கிலோ 60 ரூபா சொல்கிறாங்க. ரொம்ப கம்மி விலையாக தான் இருக்குது. ஒரு சில மக்களுக்கு தெரியும் புளி பூண்டுகள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நம்ம பாரிஸில் தெரியும். ஆனால் எந்த கடைக்கும் தெரியாது. அந்த மக்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ போகிறேன். பார்த்து பயன்பெறும் மக்களே. நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே போகிற அடுத்த நல்ல வீடியோக்களையும் பார்த்து பயன்பெறணும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். ஓகே மக்களை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கொத்தவால்சாவடி மார்க்கெட்டுக்கு எப்படி வரலாம் பார்த்தீங்கன்னா, பிராட்வே பஸ் ஸ்டாப் இருக்குது. அது பேக் சைடில் தான் வந்து கொத்தவால்சாவடி மார்க்கெட் இருக்குது. அங்கேருந்து ஒரு 2 மினிட்ல வந்து நடந்து வந்துடலாம். மக்களே, கொத்தவால்சாவடி மார்க்கெட்டுக்கு ட்ரெயின்லேயும் வரலாம். சென்னை கோட்டை ஸ்டாப்பிங் தான். அங்கேருந்து வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நடந்து வந்துடலாம். இங்கே மக்களே பாருங்க, பூண்டுகள் விலைங்க எல்லாமே பேசலாம். எல்லா விலையும் பற்றி நான் சொல்கிறேன் பாருங்க. ரொம்ப கம்மியான விலைங்களா இருக்கும். பட் அங்கே பேர் கேட்டீங்களா? நான் உங்க பேர் சொல்லுங்கண்ணா. உங்க பேர் பாலகிருஷ்ணன். சரிங்கண்ணா. இப்போ வந்து கடைங்க வந்து காலை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு? வந்து 10 மணி. 10 மணிக்கு ஓப்பன். ஆமாம், காலைல 10 நைட்டு 10. காலைல 10லேருந்து நைட்டு 10 மணி ஓப்பன் பண்ணிருக்கீங்க. எவ்வளோ வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க, வித்துட்டு இருக்கீங்க? நாங்கள் இதில் இருக்கோம் 30 வருஷமா இருக்கோம். 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க மக்களே, நம்ம கொத்தவால்சாவடியிலே சூப்பர் தான். 60 உங்களுக்கு எவ்வளோ விலை ஸ்டார்ட் ஆகுதுண்ணா? இப்போ பூண்டு ஸ்டார்டிங் 60லேருந்து 200 ரூபா வரைக்கும் இருக்கு. 60 மட்டும் இருக்கு உங்களுக்கு. சூப்பர்ண்ணா. புளிங்க விலை 100லேருந்து 200 வரைக்கும் இருக்கு. 100 200. மிளகாண்ணா? மிளகா இருக்கு. மிளகா இருக்கு. நீட்டி மிளகா 120லேருந்து 200 ரூபா வரைக்கும். 120 200 ரூபா இருக்கு. ஓகே. தனியா எவ்வளோ உங்கள்கிட்ட? தனியாக 120. 120 ரூபா கிலோ வந்து பார்த்துங்க மக்களே. ஸோ வேற லெவலாக இருக்குது பாருங்க. இப்போ ஒரு விலையாக சொல்கிறோம் பாருங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து, அதாவது ஒரு ஆரம்ப விலையிலேருந்து அதிகபட்ச விலைன்னு சொல்கிறோம் பாருங்க. ஒரு பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கீங்க பாருங்க. ஏன்னா மக்கள் மைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஈவினிங் டைம்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க பாருங்க. கூட்டங்களும் அதிகமாக தான் இருக்கு. இப்போ மிளகா போடுறது கொஞ்சம் மிளகா விலையெல்லாம் வந்து தனித்தனியாக கேட்குறது அப்படி போடுறேன் பாருங்க. எல்லாம் பயன்பெறணும். அதுக்காக வீடியோ போடுறேன். நான் புளிகள் விலையெல்லாம் சொல்லிங்க. அப்படியே பழைய புளி வந்து 100 ரூபா. பழைய புளி 100 ரூபா. இது மீடி வந்து 120. 120 ரூபா புளிங்க. நல்ல புளி வந்து 100 140. 140 ரூபா. இது 160. இது 160 ரூபா. இது 200 ரூபா. 200 ரூபா. இப்போ கருப்புளி வந்து ரொம்ப பழைய கருப்புளி. எவ்வளோ நாள் உள்ளது அது பழைய புளினா? எப்படின்னா இது 1 வருஷத்து பழசு. 1 வருஷம் பழசு. ஓ சரி. இந்த புளிகளா இருக்குண்ணா. இப்போ இந்த புளிகளாம் வந்து நீ எங்கேருந்து வாங்குறீங்கன்னா? இங்க எல்லாமே மார்க்கெட் வந்து இந்த லோக்கல் பர்ச்சேசிங் தான். அங்க வந்து லோக்கல் பர்ச்சேசிங் எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்கன்னா? இங்க வர்றது வந்து ஆந்திரால இருந்து வருது, கர்நாடகால இருந்து வருது. கர்நாடகால வந்து. ஆமா. ஓ சரிங்க சரிங்க. இப்போ பூண்டுகள் சொல்லலாம். பூண்டுகள் விலைக்கு சொல்லலாம். ஆரம்ப சொல்லலாம். பூண்டு அது 60, இது 80, 100. ஆமா 100. அது 120, 140, 160. அதுதான் நான் 200. நான் கவர் பண்ணிக்கிறேன். ஆமா. இந்த பூண்டுகள் விலையை சொல்லுங்க அப்படியே. இப்போ இந்த பூண்டு இருக்குங்களா? இந்த பூண்டு எவ்வளோ? சின்ன பூண்டு சின்னது வந்து 60 ரூபா. 60 ரூபா. இது வந்து 80. இது வந்து 80 ரூபா. இது வந்து 100 மீடியம். மீடியம் வந்து 100 ரூபா. 100 120. 120 ரூபா. இப்போ நாட்டு பூண்டா அதெல்லாம்? இது எல்லாமே நாடு. நாடு தான். பெரிய பூண்டு எவ்வளோ? பெரிய பூண்டு 140. 140 ரூபா. பாத்துமா, அதிகபட்சம் 140 வந்துருக்கு. இது 160. இது 200. இது 200 ரூபா. ஓ சூப்பர் தான். இது என்ன பூண்டுலாம்? இது வந்து கொடைக்கானல் மலை பூண்டு. அது வந்து கொடைக்கானல் மலை பூண்டா? ஆமா. கொஞ்சம் பழசா இருக்கு. நான் பாருங்க. அது அப்படிதான் வரும். அது வந்து கலரே அப்படிதான் வரும். ஓ இது விலை எவ்வளோ கிலோ? அது வந்து கிலோ 400 ரூபா. அது கிலோ வந்து 400 ரூபாவா? சூப்பர் சூப்பர் தான். ஆனால் இது மாதிரி அதாவது பூண்டு பிச்சு இருக்குல்ல, அது 100 ரூபா கிலோ. 100 ரூபா கிலோ 100 ரூபா. பார்த்துங்க கிலோ. இந்த இதை விட ஒருதலை பூண்டு இருக்குது. ஒருதலை பூண்டா? ஆமா. இது எந்த ஊர் பூண்டா? அது இது ஒருதலை பூண்டு வந்து இது தேனி திண்டுக்கல். ஆமா திண்டுக்கல். அந்த கிலோ அது இது 400 ரூபா. கிலோ 400 ரூபா தான். பார்த்துங்க மக்களே. மக்கள் இப்போ மிளகா வகையெல்லாம் அப்படியே பார்க்கலாம். இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிளகா தான் இருக்கு. நீட்டு மிளகாவும் இருக்கு. நான் இந்த நீட்டு மிளகா இருக்குண்ணா அப்படி சொல்ல விலைக்கு சொல்லணும். அப்படியே முதல்ல பார்த்துங்க. இந்த மிளகா வந்து எவ்வளோனா? 120. 120 ரூபா. ஆமாம். இது 140. இது 140. காரம் கம்மியாக இருக்குமா? எப்படி அதிகமாக இருக்கும்? இதெல்லாம் நார்மல் காரம். நார்மல் காரம் தான் இருக்கும். சரிங்க. இந்த மிளகானா? இது 160. இது 180. 160 180. ஆமாம். சரிங்க. இப்போ நீட்டு மிளகா காமிச்சிக்கலாம். ஆமாம். இதெல்லாம் வந்து எந்த ஊர்ல இருந்து வருதுண்ணா? இது எல்லாமே ஆந்திரா, குண்டூர். எல்லாம் ஆந்திரா தான். ரொம்ப காரமா இருக்குமா? காரம் அதிகமாக இருந்து இந்த இருக்குது. இது ரெண்டும் காரம் அதிகமாக இருக்கும். நான் காரம் அதிகமாக இருக்கும். இந்த மிளகுமா இதுவும் காரம் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும். எவ்வளோ விலை? அது இது 220 ரூபா. கிலோ வந்து 220 ரூபா. சரிண்ணா. இப்போ இந்த மாதிரி காஷ்மீர். காஷ்மீரா? ஒரு மாதிரி. ஆமாம். ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும். ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம். எவ்வளோ விலை? அது 320 ரூபா. 320 ரூபா. இது விலை அதிகமாக இருக்குது. அது கலரு டேஸ்டாக இருக்குமா? கலர் இருக்காவா? கலர் இருக்காது. காரம் இருக்காது. கலர் இருக்காது. கலர் தான். சரிங்கண்ணா. இப்போ குண்டு மிளகா சொல்கிறாங்களா? அதில் எங்கே இருக்குது? குண்டு மிளகா இருக்கா? அங்கே வாங்க மக்களே, வாங்க பாருங்க, பார்க்கலாம். இப்போ மக்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க இங்கே. இப்போ நல்லா தான் வந்து கொஞ்சம் வேகமாக வந்து சேல் ஆகிட்டு இருக்கோம் இங்கே. பார்த்துங்க. அப்படியே வாங்க.
இப்போ அப்படியே குண்டு மிளகா இருக்கு பாருங்க. இந்த குண்டு மிளகா பேக்கிங்கும் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்போ அது வாங்கி வச்சிருக்கேன். இப்போ அது மூட்டை கம்மின்னு பாருங்க. அப்படியே மக்களே வாங்க குண்டு மிளகா விலைங்கெல்லாம் பார்க்கலாம். நான் குண்டு மிளகா விலை சொல்லலாம். எவ்வளோ விலை? ஒன்று அது வந்து 240. 240 ரூபா. ஆமாம், பார்த்து அது 200. இது வந்து 200 ரூபா சின்னது. அது 140. இது வந்து 140 ரூபாவாம். ஓகே. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம். நான் இப்போ வேற ஏதாவது இருக்கணும் உங்களுக்கு? இப்போ இல்லை, எங்கிட்ட அவ்வளோதான் 4 ஐட்டம் தான். எங்கிட்ட மிளகா தனியாக, புளி பூண்டு. புளி சொன்னா இப்போ வந்து பூண்டு சொல்லிருக்கோம். அப்புறம் மிளகா தனியா, குண்டு மிளகா. இப்போ தனியா மக்களே பாருங்க, ஒரு தனியாகவும் இருக்கு உங்கள்கிட்ட. 120 ரூபா கிலோ. 120 நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. மூட்டையில் 50 கிலோ மூட்டை தானே? அது 50 கிலோவா? 40 கிலோ. 40 கிலோவா? சரிங்கண்ணா. இப்போ தனியால எங்க வருது? தனியா வந்து விளைச்சல் வந்து இந்தூர். ஆமாம், அதான் மத்திய பிரதேசம். ஓ சரி. உங்களுக்கு இங்க வர்றது நமக்கு வந்து எல்லாமே இங்கே லோக்கல் தான். லோக்கல் பர்ச்சேசிங் தான். ஆமாம். ஓகே. உங்கள்கிட்ட நீங்க எப்படி தான் வாங்குறீங்க இந்த மூட்டைகள்லாம்? மூட்டைங்களா அதான் நாங்கள் ஹோல்சேல் கடையில் நாங்கள் வாங்குவோம். அங்கே ஹோட்டல் நீங்கள் வாங்கிடுறீங்க அப்படியே லோக்கல்லையே? சரி சார். உங்களே மார்க்கெட்லேயே வாங்கிடுங்க. சரி. மக்களே பாருங்க, தனியாலாம் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ யாருக்குண்ணா அது? இந்த தனியா கஸ்டமருக்கா? பாருங்க மக்களே பார்த்துருப்பீங்க, விலைகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப கம்மியான விலையில இருக்கும். பூண்டுலேருந்து புளி சரி எல்லாமே வந்து கம்மி விலையிலேருந்து அதிகமான விலை இருக்குது. எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. இப்போ வந்து ஆர்டர்லாம் பண்ணீங்கன்னா வந்து டெலிவரி பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? தனி ஃபுல்லாக பண்ணுறீங்களா? பார்த்துக்க மக்கள் சில பேர் டெலிவரிலாம் பண்ணுறாங்க. நான் ஃபோன் நம்பர் இருக்காண்ணா? ஃபோன் நம்பர் கொஞ்சம் எழுதி கொடுப்பீங்களா? மக்களே உங்களுக்கு பூண்டு புளி எல்லாம் தேவைப்படுதுன்னா, டெலிவரி தேவைப்படுதுன்னா தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் அவங்க நம்பரு. தங்கம் ஸ்டோரு. மொபைல் நம்பர்லாம் இருக்குது பாருங்கள். தாராளமாக தெரியுதா பார்த்துங்கன்னா. இதே நம்பரு சரிங்களா? சார் இப்போ சென்னை போய் டெலிவரி பண்ணுறீங்களா? எங்கே வேணாலும் பண்ணுவோம். ஓகே. அதாவது எப்படின்னா அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம போட்டோவில் இந்த மாதிரி எதெல்லாம் உள்ள போட்டு விட்ருவோம். போட்டுருக்கீங்களா? சரிங்க. சப்போஸ் நேரடியாக வரி இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக வாங்க. ஆனால் எடுத்து வைப்பாங்க. தாராளமாக இருக்கும். டைமிங் எத்தனை மணி இருக்கும்? காலையில் 11. அதான் 10லேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். நைட்டு 9 மணி இருக்குது. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மக்களே மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய். கேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்களும் வருவாங்க வீடியோ. ஒரு கிலோவா? இது ஒரு கிலோ. இவரு கடை ஒரு வீடியோ போட்டுடலாம்.
பாருங்க.